கணவனுக்கு ஆசையா வச்ச மீன் குழம்பு, வாயில் நுரை தள்ளி சரிந்த கொடூரம். மனைவி ஆண் தோழனோடு கைது செய்யப்பட்ட பின்னணி. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே கட்டியங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 50 வயதான கோபால கண்ணன், அவரது மனைவி திம்மரசன் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 48 வயதான விஜயா 27 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு குழந்தை இல்லையாம். கோபால கண்ணன் கடந்த 5 ஆண்டுகளாக கோவையில் உள்ள நிறுவனத்தில் சமையல் பணியாளராக பணிபுரிந்து வந்தாராம். இதற்கிடையே மனைவி விஜயா மீதான சந்தேகத்தின் பேரில் குடும்ப தகராறு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கோபால கண்ணன் கோவைக்கு செல்லாமல் கடந்த 3 மாதங்களாக கட்டியங்குப்பத்திலேயே தங்கிவிட்டாராம். அப்போது வீட்டில் இருந்த மனைவி சமைத்து வைத்திருந்த மீன் குழம்பை இறுதியாக கோபால கண்ணன் சாப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் அதிகாலை 4:30 மணி அளவில் மனைவி வீடு வந்து பார்த்தபோது கோபால கண்ணன் வாயில் நுரை தள்ளியபடி இறந்து கிடக்க, அருகில் இருந்தவர்கள் உதவியோடு அவரை மீட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்து பரிசோதித்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் கோபால கண்ணனின் தந்தை ராதாகிருஷ்ணன் தனது மருமகளுக்கும் ஊரை சேர்ந்த முருகேசன் என்பவரது மகன் தேவநாதன் என்பவருக்கும் தொடர்பு இருந்தது குறித்த தகராறில் விஜயா தனது மகனை கொன்றிருக்கலாம் என புகார் கொடுக்க தீவிர விசாரணை மேற்கொண்ட குள்ளஞ்சாவடி காவல்துறை ஆய்வாளர் ராஜதாமரை பாண்டியன், SI உலகநாதன், விஜயா, தேவநாதன் உள்ளிட்டோரிடம் விசாரித்த போது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி அவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது.